வணக்கம். பெப்பர்ஸ் டிவியின் முன்சை நிகழ்ச்சி நேயர்களுக்கு காழியூர் நானுடைய அன்பு வணக்கங்கள். மனிதர்களுக்கு நிறைய இயல்பான குணங்கள், நல்ல குணங்கள், சில துர்குணங்கள் எல்லாமே கலவையாக தான் இருக்குது. முற்றிலும் ஒரு உத்தமர்னு யாரையும் சொல்லிட முடியாது, முற்றிலும் துஷ்டன்னு யாரையும் சொல்ல முடியாது. அதுதான் எல்லாருமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாருமே நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்க. பிறக்கும்போது யாரும் துஷ்டனாக பிறக்கிறது இல்லை. வளர்ந்த பிற்பாடு தான் அவனுடைய குணாதிசயங்கள் மாறுறது. இது காலதேச வர்த்தமானம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தினுடைய பாதிப்பினாலேயே மாறுறது. பிறவி குணம்னு சிலது இருக்குது. அது குழந்தையில தெரியாமல் இருக்கும், வளர வளர அது தெரிய ஆரம்பிக்கும். அதனால தான் குழந்தையில ஒரு தெய்வாம்சமான முகம் எல்லாருக்குமே இருக்கும். அது எல்லோரும் விரும்பக்கூடிய முகமாக இருக்கும். எல்லாரும் பாராட்டுவாங்க, கொஞ்சுவாங்க. ஏன்னா கள்ளங்கபடம் இல்லாமல் அழகான ஒரு சுத்தமான ஆத்மா அது. அந்த ஒரு பக்குவத்தை நம்ம காத்து கொண்டாலே நம்ம புதுசாக எந்த புண்ணியமும் பண்ண தேவையில்லை. வாழ்நாள் பூரா அதே ஒரு தேஜஸோட, அதே ஒரு குழந்தை மாதிரி ஒரு முகத்தோட, மிகப்பெரிய ஒரு ஆற்றல் படைத்தவராக, மிகப்பெரிய சக்திசாலிகளாக, எல்லோரும் விரும்பக்கூடியவர்களாக வாழ முடியும். ஆனால் இந்த குணாதிசயங்கள்னு சொல்கிறது அது நமக்கு சந்திரனுடைய கோட்பாடுனால ஏற்படுறது. அது புத்தி கர்மானுசாரணின்னு பேர். இந்த சந்திரன் தான் நமக்கு மதிக்காரக்குன்னு சொல்லி அதுக்கு பேர் கொடுத்துருக்காங்க. இந்த மதியை மாற்றி வளைத்தெல்லாம் செயல்படக்கூடிய ஒரு சேஷ்டையான ஒரு கிரகம் இது. அந்த மாதிரி ஒரு சேஷ்டையான குணங்கள்னால தான் இந்த ஆன்மீகம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள பல சேஷ்டைகளான ஒரு குணத்தை மக்களிடையே நிறைய கொடுத்துருக்காங்க. இது காட் மேன்னு சொல்கிறோம். இந்த காட் மேன் அல்லது மனிதன் தெய்வம் அப்படின்னு அவர் வணங்குற குணம் உலகம் அத்தனையிலையும் எல்லா காலங்கள்லையும் இருந்திருக்கு. அந்த காலத்தில் ரஷ்யாவில் ரஸ்புட்டின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் உண்மையான தெய்வமாகவே எல்லாரும் நம்பினாங்க. அதே மாதிரி தான் எல்லா மதத்தினுடைய அந்த ஆதியில் நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா ஆரிஜினில் அவங்க ஒரு காட்மேனாக தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அப்புறமா அவர் கடவுளுடைய அவதாரம், கடவுளுடைய தூதர் அப்படின்லாம் சொல்லி நடைமுறையில் அது நிறைய பேர் நம்ப முடியுமான ஒரு கதைகளாக திணிச்சிட்டாங்க. இதுக்கு எதுக்குமே ஹிஸ்டாரிக் ஆரிஜின், ஒரிஜினல் ஆரிஜின்லாம் கிடையாது. அதனால் நம்ம இப்போ சொல்ல வந்த செய்தின்றது என்னன்னா, இந்த காட்மேன்னு சொல்லிட்டு நம்ம பல தீய விஷயங்களுக்கு நம்ம நிறைய நஷ்டங்களுக்கும் தீய விஷயங்களுக்கும் நம்ம ஆட்படுத்திக்கிறோம். அந்த காட்மேன்னு சொல்கிறதுனால ஒரு மனிதரை தெய்வமாக்கி நம்ம பார்க்குறதுல ஒரு மகிழ்ச்சி இருக்குது. இது சாடிஸ் சைட் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவோம். இது நெகட்டிவ் சைட் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவோம். இந்த சாடிஸ் சைடு, நெகட்டிவ் சைடில் மனிதனுடைய மனம் போகும்போது அவனுடைய சில விஷயங்களில் தவறு பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள்லாம் என்ன பண்ணணும்னா, கடவுள்ன்ற ஒரு அல்டிமேட் சக்தி இருக்குன்றதை நம்புறதுல தவறு இல்லை. அது ஒரு பிடிப்புக்காக பயன்படும். அதையும் யாரும் இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணதில்லை, டிஸ்ப்ரூவ் பண்ணதில்லை, இனிமேலும் பண்ண முடியாது இது. அதனால் யாராலையும் கடவுள் இருக்காருன்னு தீர்மானமாக பேசவும் முடியாது, இல்லைன்னு தீர்மானமாகவும் பேச முடியாது. இருக்குன்னு நம்புறவங்களுக்கு சில நன்மைகள் வருது, அவங்க நம்பிட்டு போகட்டும், தவறு இல்லை. இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு அது இல்லைன்னு சொல்லியே வாழ முடியுது, வாழ்ந்துட்டு போகட்டும். இதில் நம்ம பெரிய குழப்பங்களை ஏற்படுத்திக்க வேண்டாம். இதில் சொல்ல வந்த செய்தி என்னன்னா, இந்த காட்மேனை ஒரு மனிதனை கடவுளாக உருவாக்கி அவன் எல்லாத்துக்கும் சக்தியாக கொடுத்து நம்மளே ஏமாற்றி கொண்டு அவரையும் பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களை ஏமாற்றுபவராக மாற்றக்கூடிய ஒரு செயலை தவிர்த்து, இது ஆச்சாரிய சிஷ்ய பாவம்ன்ற இந்த அடிப்படையில் ஏற்பட்ட ஒரிஜினல் தியரி பிரகாரத்துக்கு நம்ம வச்சுக்கிறதுல தவறில்லை. இது ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகாக விளக்கம் சொல்லியிருக்காரு. அதாவது கடவுள் இருக்காரு, நீங்கள் இருக்கீங்க, அல்லது கடவுள் சக்தி இருக்குது, நீங்கள் இருக்கீங்க. அந்த கடவுள் சக்தி உங்களுக்கு அருள் பாலிக்க போகிறது, எல்லாருக்கும் பாலிக்க போகிறது. அவர் தான் உண்மையான தந்தை, அவர் தான் உண்மையான தாய் நம்ம எல்லாருக்கும். அவருடைய கருணையினால் நம்மெல்லாம் வாழ்வோம். இது நடுவில் ஒருத்தர் எதுக்காக ஒரு ஆச்சாரியன்னு சொல்லிட்டு அவர் கேள்வி கேட்டார். அந்த ஆச்சாரியன்னு சொல்கிற பகுதிக்கும் இன்றைக்கி இருக்கிற காட்மேனுக்கும் அஜாந்திரமான வித்தியாசம், மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். அது புனிதமான ஒரு ஆச்சாரிய தன்மைன்னு அன்றைக்கி ஏற்படுத்தியிருந்தாங்க. இந்த ஆச்சாரியன் இடையில் ஒருத்தர் எதுக்காக இருக்கணும்னா, அவர் ஒரு இடைத்தரகர் மாதிரி தான். ஒரு கமிஷன் ஏஜென்ட்டு, ஒரு புரோக்கர், ஒரு தலால், ஒரு மிடில் மேன்னு சொல்லுவோம். அந்த நிலைப்பாடு தான் அவருக்கு உண்டு. அந்த நிலைப்பாடுடைய ஒரு ஏன் அவசியம்ன்றதுக்கு சொன்னாங்க. ஏன்னா பாமர ஜனங்களுக்கு நேரடியாக கடவுளுடைய அருளை பெறத்துக்கான சக்தியோ, அதுக்கான விஷயார்த்தங்களோ, அதுக்கான விஷய ஞானங்களோ கிடையாது. அதை எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு லீடர், ஒரு கைடு தேவை. எப்படி நமக்கு பள்ளியில் ஆசிரியர் நம்ம படிப்புக்கு அறிமுகப்படுத்தி நம்ம படிக்கிற தூண்டி நம்ம படிப்பறிவை வளர்த்தி விட்டு வெளியில் அனுப்புகிறாரோ, அதே மாதிரி ஆச்சாரியன்றவர் நம்ம பாமர ஜனனாக இருக்கவனை பக்குவப்படுத்தி கடவுளுடைய அனுகிரகத்தை பெறக்கூடியவனை அனுப்புகிறாங்க.
இந்த கேள்வியை ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட ஒருத்தர் கேட்டார். கடவுள் இருக்காரு, நம்ம இருக்கோம், இடையில எதுக்கு இந்த ஆச்சாரியன்னு கேட்டார். அதுக்கு அவர் என்ன விளக்கம் சொன்னார்னா, இந்த தாமரை தடாகம், அதாவது தாமரை பூ நிறைந்த ஒரு குளம். அந்த குளத்துல வந்து தாமரை பூ அழகா மலர்ந்திருக்கு. தாமரையை பார்த்தா எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கு, எல்லாரும் விரும்புறாங்க. சரசு அதில் வந்து ஆட்கொண்டிருக்காங்க, லக்ஷ்மி ஆட்கொண்டிருக்காங்கன்னு நம்ம புராணங்கள் சொல்றது. அந்த தாமரை மலரத்துக்கு எது காரணம்னு சொன்னால் சூரியன் தான். சூரியனுடைய சக்தினால தான் தாமரை உற்பத்தி ஆகுது, அது மலருது. சூரியனை பார்க்கறதுக்கு முன்னால் தாமரை மலர்றதுல அது மொட்டாக தான் இருக்குது. அப்போ வந்து தண்ணியில் வந்து இருக்கக்கூடிய தாமரையானது சூரியனுடைய சக்தியை பார்த்து, சூரியனுடைய வரவை பார்த்து எப்படி மலருகிறதோ அந்த மாதிரி நம்ம பூமியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த கடவுளுடைய அனுகிரகத்தை அது கிடைச்ச உடனே மலர்ச்சி பெற்று முக்தி பெறுறோம்னு சொல்கிறாரு. இடையில் வந்து இதில் ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி அந்த தண்ணீர். அந்த தண்ணீர்ன்றது தான் ஆச்சாரியன்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் வர்ணிக்கிறார். அந்த தண்ணீர் மாதிரி ஒரு ஆச்சாரியன் இருக்கணும். அந்த தண்ணீரில் தான் தாமரைப்பூ வந்து உயிரோடு இருக்க முடியும். அந்த சூரியன் வந்தால் தான் மலர முடியும். அந்த மனிதன் உயிரோடு இருக்கிறதுக்கு, அதை காப்பாற்றுறதுக்கு, அதை பக்குவப்படுத்துறதுக்கு, அந்த சூரியன் வரைச்சி அது வந்து மலர்ச்சி கொள்ள செய்யறதுக்கு இந்த தண்ணீர் உதவிப்படுறது. அதுதான் ஆச்சாரியனுடைய போர்ட்ஃபோலியோ, அதுதான் ஆச்சாரியனுடைய ஒரு பணின்னு சொல்கிறார் அவர். அந்த மாதிரி நிலைப்பாட்டில் நீங்கள் வந்து காட்மேன்னு சொல்லி ஒருத்தர் ஆச்சாரியன்னு வர்ணித்து சேவிச்சா தவறு கிடையாது. அது நம்ம இந்து தர்மத்தில் உண்டு. ஆனால் அவரையே வந்து ஒரு பெரிய கடவுள், அவர் தான் சர்வசக்தி பெற்றவர், அவர் நிறைய கிமிக்ஸ்லாம் பண்ணுவார், கல்லுலேருந்து தங்கத்தை எடுப்பார், பெரிய பெரிய ஆச்சரியங்கள்லாம் பண்ணுவார், சிலைகள்லாம் வரவழைப்பார், வாயிலேருந்து லிங்கத்தை எடுப்பார், இவரெல்லாம் தான் சாமியார்னு சொல்கிறது தவறு. ரெண்டாவது இன்னொன்று என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அந்த மாதிரி ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப எளிமையானவர்களாக இருப்பாங்க, எல்லாருக்கும் இனியவர்களாக இருப்பாங்க, எங்கே வேணால் யார் வேணால் பார்க்கலான்னு இருப்பாங்க, ஒரு மரத்தடியில் இருப்பாங்க, மாற்று துணி தவிர வேறு எந்த சொத்தும் அவர்கள்ட்ட இருக்காது, அடுத்த வேலை சொத்துக்கு சேர்த்து வைக்க மாட்டாங்க. இவங்களுக்கு தான் சாமியார்னு ஒரு டெர்மினாலஜியை கொடுத்தது, அப்படி தான் ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கி வந்து சாமியார் நம்ம யாருன்னு சொன்னால் அப்படிப்பட்டவரை நம்ம மதிக்கிறதுல பிச்சைக்காரர்கள்னு சொல்கிற அளவுக்கு போயிடுறோம். ஆனால் நம்ம யார் சாமியார்ன்றோம்னா, நிறைய கோடிக்கணக்காக சொத்து வச்சுட்டு நிறைய ஜனங்க அவர் பின்னால் போயிட்டு பெரிய அரண்மனை மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துட்டு நல்ல சில்கு ஜப்பாலாம் போட்டுட்டு பெரிய பெரிய மந்திரிமார்கள் முக்கியஸ்தர்கள்லாம் க்யூவில் நின்றுட்டு இருந்தால் தான் சாமியார்ன்ற ஒரு மனப்பக்கம் வந்திருக்கிறது கலி முத்தினத்துக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது, அடையாளமாக இருக்குது. அதனால் இந்த காட்மேன் தியரின்றது வந்து நவீன காலத்தில் ஏற்பட்டக்கூடிய ஒரு கேன்சர்னு சொல்லலாம். அதை வந்து மக்கள் தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படியே உங்களுக்கு சில பேர் ஹீரோ வர்ஷிப்பாக இருந்தால் தவறு இல்லை. அந்த ஹீரோ வர்ஷிப் பண்ணிவிட்டு அவர் மனிதர் தான்றதை மறக்காமல் அவரை மனிதராக பயன்படுத்துங்க, காடாக மாற்றிடாதீங்க. இதனுடைய அடிப்படையில் தான் பிரபல எழுத்தாளர் ஆர்கே நாராயணன் சொல்கிற கைடுன்னு ஒரு கதை எழுதினார். அந்த கைடில் வந்து ஒரு போக்கிரியை வந்து கடவுளாக எல்லாரும் பாவித்து அவனை கடவுளாகவே மாற்றிடுறாங்க. அதே மாதிரி ஹாலிவுட்டில் ஒரு படம் எடுத்தாங்க, சர் தாமஸ் பெக்கெட்டுன்னு சொல்லி. அதுலேயும் வந்து ஒரு சாதாரண மனிதனை வந்து போப்பாக்கி அவர் உண்மையாகவே நல்ல ஹோலியான போப்பாகி கிங்குக்கும் அவருக்கும் அக்னி அண்ட் எக்ஸ்டசின்னு சொல்லி பெரிய ஃபைட்டெல்லாம் வந்தது. இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து விபரீதங்கள்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு உண்மை நிலையில் புரிஞ்சுட்டு உண்மையை யதார்த்தத்தை புரிஞ்சுட்டு அந்த யதார்த்தமான வாழ்க்கையை வாழறதுக்கு இந்த காட்மேன் தியரியை நம்ம ஒழிக்கணும். அந்த காட்மேன் தியரியை ஒழித்தாலும் ஆச்சாரிய பிரதிபக்தியை ஆச்சாரியனை வரிக்கிறதுல தவறில்லை. ஆச்சாரியனை மட்டும் பார்க்கறதுக்கு கற்றுக்கணுமே தவிர கடவுளாக்கி அவரையும் கெடுத்து நம்மளையும் கெடுக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கற்றுக்கணும். இந்த மாதிரி தாத்பரியங்கள்லாம் கற்றுண்டா வேண்டாத விபரீதங்கள் வரத்துக்கும் தவறான பாதையில் நம்ம ஆன்மீக பாதையில் நடக்காமல் இருக்கிறதுக்கும் வாழ்க்கையை நம்ம பயனற்றதாக செய்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் நல்லது ஒரு கதியை அடைய முடியும். இப்படிப்பட்ட நல்லது ஒரு செய்தியோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.